நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அஞ்சலிக்கு வந்து மகேஷ் பத்தின எல்லா உண்மையுமே வந்து ஃபாதர் வந்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அஞ்சலியோட அம்மா, அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம அஞ்சலி அதுக்கடுத்து மகேஷ வந்து இங்க மறு வீட்டுக்கு வந்து அழைச்சு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து, அவங்கள வந்து கூப்பிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்கள விட்டு நம்ம வந்து தனியா இருக்கணும் அப்படி சொல்லி தான் அவங்கள வந்து அங்கேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க வந்து நம்மள அங்க கூப்பிடுறாங்களே! என்ன பண்றது? அஞ்சலி வந்து போய் நம்மள பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது? கதவ பூட்டிட்டு போனேன். வெளியில கூட்டு போமாட்டேங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டா நம்ம மேல டவுட் வந்துருமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தா வீட்டுக்குள்ள வந்து வெல்கம் பண்ணிடுறாங்க. உள்ள உட்காந்த உடனே வந்து அங்க முருகன வந்து சொல்றாங்க. முருகன வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல தான் எடுத்துட்டு வந்தோம். அது நீங்க இருந்த இடம் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! ஆமால்ல நானும் அங்க தானே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மகேஷ் வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. டக்குனு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. சிவராமன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த இடத்துல வந்து விசாரிக்கும்போது, மகேஷ பத்தி விசாரிக்கும்போது, அந்த ஃபாதர் வந்து நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே அந்த இவர் இருக்காங்கல்ல, நம்ம மகேஷ் வந்து கோவப்பட்டு கடத்தி வச்சுக்கிட்டு உண்மைய சொல்லலைன்னா, பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர வந்து மிரட்டியிருப்பாங்க. ஐய்யய்யோ! இவன் வந்து பயங்கரமான கிறுக்கனாச்சே! இவன்கிட்ட வந்து ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டோம்னா, எசக்கு பொசக்கா ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டு போயிருவான். அதனால அவன் சொல்றதே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து மகேஷ பத்தி நல்லதா சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நல்லதா சொன்னோனே சிவராமுக்கு வந்து சந்தோஷமாயிருது. அதுக்கடுத்து வந்து அவங்க ஃபாதர் சொன்னதுக்கப்புறம் தான் சரி நல்லவர் போல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு குடுக்குறதுக்கு வந்து ஒத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபாதர் வந்து பார்க்குறாங்க. இவங்கள மகேஷ வந்து நல்ல வேளை நான் சொன்ன மாரி சொன்னதுனால தப்பிச்சீங்க. இல்லைன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிரட்டிட்டு போருவாங்கல்ல, அத எல்லாமே அங்கிட்டு ஃபாதர் நெனச்சு பார்க்குற மாரி காட்டுறாங்க. ஃபாதர் வந்து எப்படியோ வந்து அஞ்சலியோட வாழ்க்கைய இப்படி ஒரு கிறுக்கன்கிட்ட வந்து நம்ம வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு காரணமாயிட்டோம். அதனால வந்து அவங்க அப்பாகிட்ட உண்மைய சொல்லலைனாலும், அஞ்சலி கிட்டயாவது இந்த உண்மைய சொல்லியே ஆகணும். அஞ்சலியோட வாழ்க்கைய வந்து காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு எடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மகேஷ் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோனயுமே அங்கிட்டு வந்து நம்ம அஞ்சலியே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏன்னா வந்து வீட்ல நடக்கிறதெல்லாம் வந்து அவ வந்து அவன் குடும்பத்தில சொல்லிருவாளா என்னன்னு தெரியாம அஞ்சலிய வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவள சித்திரவதை பண்றது வந்து அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்லிக் குடுத்துருவா. அதுக்காக நம்ம பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் பக்கத்திலேயே இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து வெற்றிய காட்டுறாங்க. வெற்றி வந்து என்னடா பண்ணலாம்? நம்ம ஆளு வந்து நம்மளையே அடிக்கிறதுக்கு நம்மகிட்டயே சொல்லியிருக்கு. இத வச்சு நம்ம ஒரு பிளான் போடுவோம் அப்படி சொல்லிட்டு அவரு வந்து யோசிக்காரு. என்ன பிளான் போடலாம்? இதுக்கு வந்து நம்மளே அடிபட்ட மாரி ஒரு கெட்ட போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா, நம்ம மேல வந்து ஒரு பரிதாபம் வந்து நம்மள பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரா வந்து கையில, தலையிலலாம் கெட்டு போட்டுக்கிறாரு. கெட்டு போட்டுட்டு நேரா வந்து துளசி கிட்ட வந்து வராங்க. ஏங்க நீங்க தான் வந்து என்னைய பிடிக்கல, பின்னாடி வராத அப்படி இப்படின்னு என்னைய சொல்லி தொரத்திட்டீங்கல்ல. நான் தான் உங்க பின்னாடியே வரல. சரின்னு சொல்லிட்டு உங்க வம்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி தானே இருந்தேன். ஆனா ஏங்க இப்படி பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஏங்க நான் உங்கள என்னங்க பண்ணேன்? என்னங்க ஆச்சு? இப்படி கை கால்லாம் கெட்டு போட்டு வந்திருக்கீங்களே! உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏங்க பிரச்சனை பண்ணதே நீங்க தான். கடைசியில எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எங்கங்க உன்ன ஏதாவது பண்ணனா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஏங்க நான் தான் உங்க பிரச்சனையே வரலன்னு சொல்லியிருந்தா, நானே வந்து ஒதுங்கி போயிருப்பேன்ல. அதுக்காக நீங்க பெரிய பெரிய ஆளுகிட்டலாம் லிங்க் வச்சு என்ன இப்படியாங்க அடிப்பீங்க? வந்து பொளந்து கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே துளசி வந்து யோசிச்சு பார்க்காங்க. காலையில கால் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ் எம்எல்ஏ மகன வந்து கொஞ்சம் கவனிச்சு விடுங்க அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து யோசிச்சு பார்க்காங்க. ஐய்யய்யோ! நம்ம சொன்னவன் வந்து இவன புடிச்சு அடி வெளு வெளுன்னு வெளுத்துட்டான் போலயே! இப்ப பார்த்துக்கிட்டோம்னா கை, மண்டையெல்லாம் வந்து கெட்டு போட்டு வந்திருக்கானே! இவன என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏங்க சொல்லுங்க. இனிமே நான் என்னங்க பண்ணுவேன்? வீட்ல கேட்டா என்ன சொல்ல? எப்படிங்க நான் இந்த சாப்பிடுறது இதெல்லாம் செய்வேன்? கையிலலாம் அடிபட்டுருச்சுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதுக்கும் அதுக்கும் நான் ஒண்ணும் சம்மந்தம் கிடையாதுங்க. அப்படிங்கிற மாரி துளசி எவ்வளவோ சொல்லி சமாளிக்காங்க. ஏங்க என்னைய வந்து அடிச்சவன் வந்து உண்மைய சொல்லிட்டாங்க. உங்கள ஃபாலோ பண்ணிட்டு உங்க பின்னாடி வர்றதுனால தான் நீங்க தான் அவன்கிட்ட காச குடுத்து என்னைய அடிக்க சொன்னதா அவன் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க நான் அடிக்கலாம் சொல்லலங்க. சும்மா மிரட்டி விடத்தாங்க சொன்னேன். அவரு தான் உங்கள அடிச்சிட்டாரு போல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு அப்படி என்னங்க என் மேல கோவம்? இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே! நான் என்னங்க பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல புலம்புற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா துளசி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐய்யய்யோ! நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் போலயே! தேவையில்லாம சொல்லி இப்படி வந்து அடிச்சுட்டாங்களே! பாவமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.